அவர் பதவி ஏற்கிறாரு, இந்த வீடியோவை பாருங்கள். நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் விழுமிய முறைமையுடன் உறுதி கூறுகிறேன். விழுமிய உரிமையுடன் பதவி ஏற்கிறேங்கிறார். ஏதோ கடவுள் மேலே இதாக சொல்கிறேங்கிறத விழுமிய முறைமையுடன். தமிழ் பண்டிட்டுகள்லாம் எடுத்து டிக்ஷனரியை தேடிக்கிட்டே இருக்காங்க. விழுமியன்னா சம்மந்தம் இல்லாத வருது, விழுமிய அப்படிங்கிறது சம்மந்தம் இல்லாமல் வருது. என்ன இஷ்டத்துக்கு சொல்லிக்கிறதா? போன தடவை போனவன் பூரா உதயநிதி வாழ்க, ஸ்டாலின் வாழ்க அப்படின்னு பதவி ஏற்றுக்கிட்டு இருந்தால் அந்த திமுக காரங்கெல்லாம் வெக்கம் இல்லாமல். இதெல்லாம் எப்படியா அலோவ் பண்ணுறீங்க பார்லிமெண்ட்டில்? ஒரு பதவியேற்பு வாசகங்கிறது ஃபார்மேட் இருக்கணும், இப்படித்தான் படிக்கணும்னு இருக்கணும். நீ இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் ஃபார்மேட். எங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வர பூரா தமிழ்நாட்டு பேரையை குட்டிச்சவராகிறான், கண்டதை படிக்கிறான். அதனால் இனிமேலாவது மத்திய அரசாங்கத்துக்கு கேட்டுக்கிறேன், இந்த பார்லிமெண்ட்டில் இந்த திமுக காரன் எடுக்கிறதெல்லாம் கரெக்டாக ஃபார்மேட் இப்படி தாண்டா படிக்கணும். உதயநிதி வாழ்கையாக தூக்கி வெளியில் தள்ளுங்க, ஸ்டாலின் வாழ்கைன்னா தூக்கி வெளியில் தள்ளுங்க. இவங்களெல்லாம் இஷ்டத்துக்கு பதவி பிரமாணத்தை எடுக்கிறதுக்கு இதுவாக அது என்ன கேலி கூத்தா? இது என்ன கோமாளிகளின் கூடமா இல்லை சர்க்கஸ் கூடாரமா? அதனால் இவங்களுக்கு கேட்குறேன், மோடிக்கு தயவு செய்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களெல்லாம் எம்பியாக இது பண்ணி எங்கள் மானத்தையே, எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் மானத்தையே, தமிழ்நாட்டு மானத்தையே வாங்கிக்கிட்டு இருக்கான். இவர் இந்த முட்டாள்களுக்கு தனி ஃபார்மேட் போட்டு கொடுங்க, இஷ்டத்துக்கு படிக்க விடாதீங்க. இப்படியா என்னென்னத்தையோ போய் படிச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறத இந்த கமல்ஹாசனுக்கெல்லாம் சொல்கிறேன். எங்கேருந்து அந்த வார்த்தைகள்லாம் கண்டுபிடிச்சிங்க? நாட்டுக்கு தேவையான வார்த்தைகளை சொல்லுங்கள். அரசியல் சட்டத்தின் மீது ஆணையாகன்னு சொல்கிறாங்க, சொல்லுங்கள். இறைவன் மீது ஆணையாகன்னா உங்களுக்கு பிடிக்காது. ஆனால் பெரிய நாசிகள் இல்லை, கிழிச்சிங்க நாசிகள்னு சொல்லிட்டு எல்லா அயோக்கியத்தனத்தையும் சினிமா உலகத்தில் பண்ணின அயோக்கியத்தனத்தை பூரா லிஸ்ட்டு பண்ணவா என்னென்ன பண்ணீங்கன்னு. நாசிகனாக இருந்து நேர்மையானவனா நல்லவனாக இருந்தால் அந்த நாசிகனை வணங்கலாம். அதனால் தெய்வத்துக்கு தான் போயிட்டு இப்படி எல்லாம் கேலி கூத்தாக்கிக்கிட்டு இருக்கீங்க பார்லிமெண்ட்டை.